வெல்கம் டு Annams Shop. இன்றைக்கி இந்த வீடியோவில் மசாலா பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். மசாலா பாக்ஸில் எங்கள் ஷாப்பில் 2 சைஸில் இப்போ இருக்குது. நிறைய பேர் வந்து இட்லி பாத்திரம் வாங்கினவங்கெல்லாம் பார்த்துட்டு அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் நிறைய இந்த மாதிரி எவர் சில்வர் சாமான்கள் டப்பாலாம் கூட நீங்கள் வந்து கொடுங்க எங்களுக்கு வாங்கி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் சரி மசாலா பாக்ஸ் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். இப்போ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எங்ககிட்ட வந்து நிறைய விதமான மசாலா பாக்ஸ் இருக்குது. மசாலா பாக்ஸுங்கிறது என்ன வேறு ஒன்றும் இல்லை, அஞ்சரை பெட்டி தான். எவர் சில்வரில் இருக்குது, பிராஸில் இருக்குது, மரத்தில் இருக்குது. இப்போ இந்த எவர் சில்வரில் இருக்க சின்ன அஞ்சரை பெட்டியை பார்ப்போம். அஞ்சரை பெட்டிங்கிறது ஒரு கிச்சனுக்கு முக்கியமான ஒன்று. ஒரு வீட்டுக்கு வந்து அவங்க எப்படி குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த காலத்தில் அஞ்சரை பெட்டியை தான் திறந்து பார்ப்பாங்களாம். ஏன்னா அதில் எல்லாத்துலேயும் நல்லா ஃபில் பண்ணி வச்சுருந்தா அவங்க நல்லா குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால் இது வந்து ஒவ்வொரு கிச்சனுக்கும் முக்கியமான தேவை. நம்ம வந்து இப்போ நிறைய மசாலா பாக்ஸ் வாங்கி நமக்கு தேவையானதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். பேசிக்காக வந்து நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு வச்சுருப்போம். நான் கூட மசாலா பாக்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் கூட போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. இது வந்து எவர் சில்வர். நிறைய பேர் வந்து எங்கள் இட்லி பாத்திரம் வாங்கினவங்கெல்லாம் கேட்டிருந்தாங்க, உங்கள் இட்லி பாத்திரத்தோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் வேறு திங்ஸ் எவர் சில்வரில் கூட நீங்கள் வாங்கி உங்கள் ஷாப்பில் போடுங்க, டப்பா அந்த மாதிரிலாம் எங்களுக்கு நல்ல பொருட்கள் எங்கே கிடைக்குதுன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சரி இந்த மசாலா பாக்ஸை வாங்கி ஷாப்பில் வைப்போம்னு சொல்லிட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்டெல்லாம் நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம். இதில் பாருங்கள் 7 கிண்ணம் இருக்குது, நல்லா கனமாக இருக்கும். இந்த விளிம்பெல்லாம் கூட பாருங்கள் மடித்து விட்டுருக்கு. சில இதில் சும்மா இருக்கும், அது வந்து கையை அறுத்து விட்டுரும். இது வந்து நல்லா இருக்குது, கனமாக இருக்குது. இதில் வந்து 7 இருக்குது. ரேட்டெல்லாம் வந்து நான் சொல்ல முடியாது, ஏன்னா ஒவ்வொரு டைமு எவர் சில்வர் ரேட்டை பொறுத்து ஏறும் இறங்கும். அதனால் நான் இன்றைக்கி சொல்லிட்டேன்னா நீங்கள் ஒரு 4 வருஷம் கழித்து பார்த்துட்டு அப்புறம் இந்த ரேட் இருக்குதுன்னு நினச்சிக்குவீங்க. அதனால் ரேட்டெல்லாம் வந்து அப்பப்போ வர்றதை நாங்கள் எங்கள் ஆன்லைன் ஷாப்பில் அப்டேட் பண்ணுவோம். இது வந்து சின்ன மசாலா பாக்ஸு. இப்போ பெரிய மசாலா பாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே வந்து தட்டு வச்சு வரும். தட்டு வச்சு வந்ததுன்னா அது கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும். இதில் வந்து தட்டு இல்லாமல் இருக்குது. இதை வந்து இப்படி அழகாக மூடி இப்படி வச்சுக்கலாம். இப்போ பெரிய மசாலா பாக்ஸ் பார்ப்போம். இதுவும் பாருங்கள் அப்படியே அழகாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இங்கே எல்லாம் மேடு பழமாக மூடியே பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாமே நல்ல திக் குவாலிட்டி, நல்லா இருக்கும். இந்த விளிம்பெல்லாம் பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு கையெல்லாம் அறுத்து விடாது, சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பிளேட் இருக்குது பாருங்கள், அந்த சின்னதில் இல்லை, இதில் வந்து பிளேட் இருக்குது. அப்புறம் இதில் கிண்ணம்லாம் பாருங்கள் நல்லா பெருசு. எவ்வளோ 100 கிராம் அளவு கொள்ளுமா என்னன்னு தெரியல, பாருங்கள் நல்லா இருக்குது. ஒரு பெரிய ஃபேமிலிக்கு வாங்கி போட்டு வச்சுக்கலாம். அடிக்கடி அள்ளணும்னு தேவையில்லை. இல்லை நீங்கள் மசாலா அந்த இது இருக்கு இல்லையா, பட்டை, கிராம்பு அதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் நிறையா தானே இருக்கும். பாருங்கள் இந்த கிண்ணம்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது. இதுவும் 7 கிண்ணம் இருக்குது. கீழே பாக்ஸு எல்லாமே நல்லா திக்கு குவாலிட்டியாக நல்லா இருக்குது. இந்த மசாலா பாக்ஸ் எல்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் வர்ற நம்பர்லேயோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் எங்கள் வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறோம், அதுலேயோ போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணி டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.